அது தேவ சித்தமாக இருக்கான்னு பார்க்கணும். இது யாக்கோபு கொஞ்சத்தில் திருந்தலை. அது 20 வருஷம் மாமியார் வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு. அதுதான் சொல்கிறேன், போய் அடிமையை மாட்டினோன்னா அவ்வளோதான். அதோடு ஏஞ்சி வரத்துக்குள்ளே நம்மளுக்கு எல்லாம் இழப்பு மத்தியில் தான் நம்ம வர வேண்டியதாக இருக்கும். கையில் விக்கிரக ஆராதனை வந்துடுச்சு. அந்த சாப்பாடு சொல்கிறேன், உழைச்சி தான் சாப்பிட்டார் ஐயா, இல்லைன்னு சொல்ல. ஒரு 20 வருஷம் அந்த தாயினுடைய சொல்கிறாரு, இந்த சாபம் என் மேலே வருமம்மா, வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம், போடா என் பேரில் வரட்டும்னு சொன்னோம். காசா பணமா, சாபம் தானே என் பேரில் வரட்டும். ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அந்தம்மா பேரில் வரல, இவர் பேரில் வந்துடுச்சு. 20 வருஷத்தில் சம்பளமும் கிடையாது, கையில் காசும் கிடையாது. பார்த்த 2 பொண்டாட்டி ஆயிடுச்சு. அவன் கொடுக்கவும் மாட்டான், கொடுத்தா ஓடி போயிடுவானே. அவன் இவனுக்கு மேலே ஏற்றேன் யார், லாபான். பொண்டாட்டி தான் பெருகிச்சின்னு பார்த்தா இவளுங்க போட்டி போட்டுன்னு அவள் அடிமை பொண்ணை கொடுத்து மறுமணியாட்டிகளும் பெருகிடுச்சு. அவள் குட்டி போட்டுனே வரான் சோதனைக்குன்னே. பார்த்தா 90 பேர் கொண்ட குடும்பம். என்ன பண்ணுறது சொல்லுங்கள், எப்படி தான் நம்ம சர்வை பண்ணுறது? இந்த பிரச்சனை நம்ம இவங்களுக்கு அதிகமாக வந்துடுச்சு. யாருக்கு? பொம்பளைங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. யாக்கோபு மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அதனால தான் ராகேல் சொருபத்தை அக்கா திருடிட்டாங்க. இது யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் கண்சாடையாக இருந்திருக்காரு, அதுவும் நமக்கு தெரியும். தெரியாது என்ன இருக்குது, உங்களுக்கு தான் தெரியுமே. இல்லை, கடைசியில் என்ன ஆச்சு? தீனால் திட்டுப்பட்டு போனாலா? இது திருடினதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த 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 விக்கிரகம் அவங்கள திசை திரும்ப பண்ணிடுச்சு. கர்த்தரையே தெய்வம்னு வந்தவன் கடைசியில் சீக்கிய மன்னத்தில் போய் நிலத்தை வாங்க ஆரம்பித்தான். 7 எல்லாகேட் பலிபீடத்தை கட்ட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கட்டின மறுநாளே பொண்ணு எஸ்கேப் ஆகிடுச்சு, வீட்டு விட்டு வெளில போயிடுச்சு. விசுவாசி பொண்ணுங்க ஓடி போகுது. விசுவாசி பசங்க இது மாதிரிலாம் செய்யலாமான்னு கேட்டால், இது மாதிரிலாம் விசுவாசி செய்யலாமா, இந்த மாதிரிலாம் ஊழியக்காரன் செய்யலாமா என்பதை போல் தேவ சமூகத்திலிருந்து ஒரு பதில் வராது. நம்ம தான் தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். திஸ் ஃபேக்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் நாட் எ பிளே, இட்ஸ் அ லைஃப் ஆஃப் யர் சில்ட்ரன். பிள்ளைகளோட வாழ்க்கை இது விளையாட்டு இல்லைங்க, விளையாட்டு இல்லை. ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் சேர்க்கலாம். பட்சி பறந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி பறக்காம வைக்க? ரெக்கையை பிடிங்க வைக்க முடியும்? பறந்துடும் ரெக்கை. பிடிக்க வேண்டிய இடத்துல ஒரே கீழ்ப்படிதல். மனைவியும் அடங்கியிருப்பா, பிள்ளைகளும் அடங்கியிருப்பாங்க. அது கர்த்தர் எங்கே சொல்கிறாங்க வாசம் பண்ணணும். சத்தியமாக சொல்கிறேன், ரகசியம் இது. இதெல்லாம் விசுவாசியாக இருக்கப்பவே எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி.